வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நம்மவர் கமல்ஹாசன் எம்பி அவர்கள் இன்னைக்கு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விழா இருக்கு. அதாவது 13/12/2025 சனிக்கிழமை நேரம் காலை 11 மணி செம்பரம்பாக்கம் சென்னையில மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு இதை தலைமை தாங்கக்கூடிய ஐசரி கணேஷ் வேல்ஸ் அவருடைய நிகழ்வுக்கு தான் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கலந்துக்கிறாரு. ஸோ இது என்ன நிகழ்வு அப்படின்னா, வேல்ஸ் ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர், வேல்ஸ் பிலிம் சிட்டி, வேல்ஸ் தியேட்டர்ஸ். ஸோ இந்த வேல்ஸ் நம்ம ட்ரேட் சென்டர் இருக்கு, இந்த நம்ம ஏற்கனவே அந்த ட்ரேட் சென்டர்ல நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர்னா அதுல நிறைய கான்ஃபரன்ஸ்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்காக அந்த வேல்ஸ் ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரும் வேல்ஸ் பிலிம் சிட்டி, நம்ம இவிபி பிலிம் சிட்டி கேள்விப்பட்டிருப்போம். அந்த இவிபி பிலிம் சிட்டில தான் இந்த பிக் பாஸ் ஷூட்டிங்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பிலிம் சிட்டி, அந்த ஷூட்டிங் நடக்கிறது, டிராமா நடக்கிறது, அதாவது டிவி சீரியல், டிவி சம்பந்தமான ஷூட்டு, அதுக்கான பிலிம் சிட்டி. அப்புறம் தியேட்டர்ஸ், நம்ம சினிமா தியேட்டர். ஸோ இது எல்லாமே ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு திறப்பு விழா இன்னைக்கு நடக்குது. ஏற்கனவே இது விஷயம் கேள்விப்பட்டிருந்தேன். பட் இன்னைக்கு அப்படிங்கிறது பேப்பர் விளம்பரம், பெரிய பேப்பர் விளம்பரம். இன்னைக்கு எல்லா பேப்பர்லையுமே விளம்பரம் கொடுத்துருக்காரு வேல்ஸ் நம்ம ஐசரி கணேஷ். ஸோ இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைய சினிமா துறை சார்ந்து எந்த பெரிய விஷயமா இருந்தாலும், ஸோ சினிமா துறையிலேருந்து ஒரு பெரிய ஐகான் அப்படின்னா அது உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தான். பிளஸ் அவர் இப்போ ராஜ்யசபா எம்பி. ஸோ ரெண்டும் சேரும் பொழுது அவரை தான் கூப்பிடுவாங்க எல்லாத்துக்கும், கௌரவ விருந்தினர் அந்த மாதிரி விஷயங்களுக்கு, சிறப்பு விருந்தினர். ஏன்னா கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வேணும். அப்படிங்கும் பொழுது கவர்மெண்ட்லேருந்து ஆட்கள் வேணும். அப்போ மத்திய அரசுலேருந்து நிர்மலா சீதாராமன், அதுக்கப்புறம் ரெண்டாவது எல் முருகன். ஏன்னா எல் முருகன் அந்த துறை சார்ந்தவர், தகவல் அண்ட் ஒளிபரப்பு அப்படிங்கிறப்ப இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்ட் ஐபி மினிஸ்டர் அவர். அதனால அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஸோ அவங்களுடைய சப்போர்ட்லாம் வேணுங்கிறதுனால. அப்புறம் தங்கம் தென்னரசு, இங்கே இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ், நிதி மற்றும் சுற்றுச்சூழல், ஏன்னா அவங்கள்ட்ட சில கிளியரன்ஸ் தான் வாங்கணும். அப்படிங்கிறப்ப அவங்கள யாரையுமே பாய்ச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுல நம்ம இவர் ரொம்ப கெட்டிக்காரரு, ரொம்ப டிப்ளமேட்டிக்கான ஆளு. ஸோ இந்த நிகழ்வு பத்மபூஷன் கமல்ஹாசன் அவர்கள், மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா கௌரவ விருந்தினர், ஸோ இதுவா கலந்துக்கிட்டு இந்த நிகழ்வு மிக பிரம்மாண்டமான முறையில் இன்னைக்கு காலையில் 11 மணிலேருந்து நிறைய யூடியூப் சேனல், டிவி சேனல் எல்லாம் லைவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் விசஸ் பராசக்தி. ஸோ திரையுலகமுமே ரெண்டா பிரியுது. இதுல என்ன மெயின் காரணம் அப்படின்னா, விஜய் விஜய் ரசிகர்களும் சரி, விஜயும் சரி, கமல்ஹாசனோ ரஜினிகாந்துக்கோ பிறந்தநாள் விஷ் பண்ணல. அதே நேரத்துல பிறந்தநாள் அன்னைக்கு இந்த நெகட்டிவ் டேக் போடுறது, ரொம்ப மட்டமா அட்டாக் பண்றது, அந்த மாதிரி வேலைகளை அவங்க தொடர்ந்து பண்றாங்க. நேற்று ரஜினிக்கும் பயங்கரமான நெகட்டிவ் டேக் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ரொம்ப அருவருப்பான ஒரு கீழ்த்தரமான செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க மலேசியாவில் வச்சிருக்காங்க ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு. அதாவது ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுங்கிறதோட என்ன சொல்றது, ஆடியோ லான்ச் தான். பட் அவங்க என்னன்னா, ஜனநாயகன் ஆடியோ லான்ச்னு வச்சு டிக்கெட் போட்டோம்னா அவ்வளோ கூட்டம் வராது. ஆடியோ லான்ச், அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா, விஜயுடைய படங்கள்லேருந்து பாட்டு, அந்த 3 நாள் ஃபங்க்ஷனாக வச்சு விஜய் வர்ற அன்னைக்கு விஜயுடைய படங்கள்லேருந்து 30 பாட்டோ என்னமோ ஆர்கெஸ்ட்ரா மாதிரி வச்சு பழைய பாட்டெல்லாம் பாடி அப்படி அந்த நிகழ்ச்சியில் ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க. டைரெக்டாக ஆடியோ லான்ச்னு வச்சோம்னா ரொம்ப நேரம் நடத்த முடியாது, அதுக்கு அவ்வளோ டிக்கெட் வாங்கினா நியாயமாக இருக்காதுங்கிறதுக்காக இப்படி ஒரு நிகழ்வை அவங்க நடத்துகிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பராசக்தி ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக பண்ணணும். ஏன்னா அது ஹிந்தி திணிப்புக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம். அது இந்த தேர்தல் காலத்தில் திமுகவுக்கு உதவுங்கிறதுனால தான் அந்த படமே அவங்க எடுக்கிறாங்க. அதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் சினிமாவுடைய மாபெரும் ஆளுமைகளான கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இவங்க 2 பேருமே கூப்பிட்டு பிரம்மாண்டமான முறையில் நடத்தணும் அப்படின்னு அந்த முயற்சியில் இருக்காங்க. அதே மாதிரி சிவாஜி குடும்பம், பராசக்தியின் டைட்டில்னாலே நடிகர் திலகம் சிவாஜி பேர் தான் வரும். சிவாஜி ஃபேமிலி, அதில் இளைய திலகம் பிரபு, ராம்குமார், அந்த ஃபேமிலியில் விக்ரம், எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு விழாவா நடத்தணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்காங்க. அந்த நேரு இண்டோர் ஸ்டேடியம் பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த பர்டிகுலர் டேல அங்கே ஏதோ கபடி போட்டி நடக்குதான், அதனால வேற இடத்த பிளான் பண்றாங்க. ஸோ இது ரெண்டுக்குமான இது போட்டியா இருக்கும்.
பொங்கல் ரேஸ்ல மோதக்கூடிய படங்களா 2 படமும் இருக்கும். ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன், அதே மாதிரி ஜனவரி 14 போகி பண்டிகை அன்னைக்கு பராசக்தி. ஸோ இந்த 2 படமும் மோடுது. இப்போ இந்த சினிமா திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அவங்க வந்து படங்கள் ரிலீஸையே வந்து ஓடிடி நிறுவனங்கள் தான் முடிவு பண்ணுது, 100 நாட்கள் கழிச்சு தான் படங்களை ரிலீஸ் பண்ணணும், இது வந்து ஜனவரியிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கக்கூடிய படங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இவங்க கோரிக்கைலாம் எந்த அளவு பிராக்டிக்கலா பொருந்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, எதுவுமே நடந்ததில்லை. இன்னைக்கு ஆக்டர் வெற்றி வெங்கடேஷ், தெலுங்குல வந்து மிகப்பெரிய கதாநாயகனான வெங்கடேஷ் அவர்களுக்கு பிறந்த நாள். வெங்கடேஷை பொறுத்தவரைய தீவிரமான உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர். அவர் கமல் 50ல பேசும்பொழுதும் நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன், அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுலையும் பிரமாதமா உலகநாயகனை பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் விக்ரம் உடைய ப்ரொமோஷன் நடந்தது ஹைதராபாத்ல, ஆந்திரா தெலுங்கானால, அதுல வந்து பிரமாதமா பேசினாரு. அதுல அவர் வந்து பல விஷயங்களை சொன்னார். அவர் 16 வயது நிலையை பார்த்தது, அதுக்கப்புறம் மரோ சரித்ரா, ஏக் துஜே கேலியே, அவர் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் ஸ்டார் அப்படின்னு உலகநாயகனை பாராட்டினாரு. அதுக்கப்புறம் 2 எராவா பிரிக்கலாம் இந்தியன் சினிமாவை, சவுத் சினிமாவை. ஒன்று கமலஹாசனுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் கமலஹாசனுக்கு பிறகு, பிஃபோர் கமல் ஆஃப்டர் கமல் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கலாம். என்ன காரணம்னா கமலஹாசன் தான் ஃபர்ஸ்ட் ஆக்டர் டு ப்ரோக் ஆல் த ஸ்டீரியோ டைப்ஸ், எல்லா ஸ்டீரியோ டைப்ஸையும் உடைச்சவர் கமல். ஏன்னா அதுக்கு உதாரணமா பல விஷயங்கள் இருக்கு. இப்ப சிகப்பு ரோஜாக்கள் படம் எடுத்தோம்னா யாருமே நடிக்க தயங்கின ஒரு கதாபாத்திரத்தை தைரியமா நடிச்சார். ஒரு சைக்கோ பார்த்து, ஒரு சீரியல் கில்லர், ஒரு பெண்களை கற்பழிச்சு கொல்லக்கூடிய ஒரு ரோல் வந்து ஒரு கதாநாயகன் யாருமே ஒத்துக்கல. அன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய கதாநாயகர் எல்லாம் பயந்தாங்க. 1978 காலகட்டம். அப்ப அவர் தைரியமா நடிச்சார் அந்த படத்துல. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி நிறைய ஒரு கதாநாயகன் குள்ளனா நடிக்க முடியும், குள்ளனா இருக்கிறவன் கதாநாயகனா இருக்க முடியும், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் கதாநாயகனா இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவர்கள், ஒரு ஆட்டிசம் அதாவது மன வளர்ச்சி குன்றிய, இப்ப நீங்க சிப்பிக்குள் முத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மன வளர்ச்சி குன்றியவர். அவர் பைத்தியம் கிடையாது, அவருக்கு மன வளர்ச்சி கம்மியா இருக்கும், இன்டெலிஜென்ஸ் ஐக்கியூ கம்மியா இருக்கும், ஆனா குணா வந்து மனப்பிறழ்வு. இந்த மாதிரி இந்த தெனாலி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் கதாநாயகனா நடிக்க முடியுங்கிறத காமிச்சவர். ஸோ அதை வந்து எந்த அளவு பண்ண முடியுமோ அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த படம் வந்து கமர்ஷியலாகவும் சக்சஸ் ஆகணும், கிரிட்டிக்கலாகவும் அக்ளைம் ஆகணும். அதாவது கமலஹாசன் ஒருத்தர் தான் கே விஸ்வநாத், கே பாலச்சந்தர் மாதிரியான டேரக்டர்ஸ்டையும் நடிப்பாரு, எஸ்பி முத்துராமன், சுரேஷ் கிருஷ்ணா மாதிரி டேரக்டர்டையும் நடிப்பாரு, கௌதம் மேனன், லோகேஷ் கனகராஜ் மாதிரி டேரக்டர்ஸ்டையும் நடிப்பாரு. ஸோ எல்லாருமே அவர்கிட்ட வேலை செய்ய விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி உலகநாயகனை பாராட்டி பேசியிருக்காரு. ஸோ வெங்கடேஷை பொறுத்தவரைய சமீபத்தில் வந்த கடந்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் வந்து அவருக்கு பெரிய ஹிட்டு, மிகப்பெரிய வசூல் சாதனை புரிந்தது. வெங்கி மாமா அப்படின்னு தான் அங்க அவரை கூப்பிடுவாங்க. ஸோ அவர்களுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவர் இந்த வெற்றி படங்களை கொடுக்கணும். அவர் வந்து உன்னை போல் ஒருவனுடைய தெலுங்கு, அதுல வந்து நம்ம கமல் சாரோட நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு சின்ன காட்சி தான் வரும். அவருக்கு என்னன்னா இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசை. நம்ம மர்மயோகி படத்துல அவருக்கான கதாபாத்திரம் இருந்தது, பட் அந்த படம் டிராப் ஆனதுல வெங்கடேஷ்க்கு வருத்தம், நம்மள மாதிரியே.